எது இந்திய மொழிகளில் ஏதேனும் ஒரு இந்திய மொழியை படிக்கவும், அவ்வளவுதான். உங்களுக்கு இங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நான் உதாரணத்துக்கு தெளிவா சொல்ல விரும்பணும்னா, அருந்ததியர் சமுதாயத்தினுடைய தாய்மொழி என்ன? தெலுங்கு. ரெட்டியாருடைய தாய்மொழி என்ன? தெலுங்கு. நாயுடுகள தாய்மொழி என்ன? தெலுங்கு. எவ்வளவு பேர் வாழ்றாங்க தமிழ்நாட்டில்? 1 கோடிக்கு மேல இருக்காங்க. 1 கோடி குடும்பங்களுக்கு மேல இருக்கு. அவங்க குழந்தைகளுக்கு பேச்சு மொழியா மட்டும்தான் தெலுங்கு வச்சிருக்கு. அவங்க வீட்டில் அவங்களுடைய தாய்மொழி வெறும் பேச்சு மொழி மட்டும். அந்த அவங்க தெலுங்குக்கு எழுத்து வடிவத்துக்கோ அதை படிக்கிறதுக்கோ அவங்களுடைய தாய்மொழியை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கோ வழி இல்லை. அரசாங்கத்து மூலமா வழி இல்லை. தனியார் பள்ளிகள் இருக்கு, ஆனா அரசு பள்ளிகள் கிடையாது. இதுதான் கூடாது. இந்திய மொழிகள் நாடு முழுக்கும் இந்தியர்கள், பாரத தேசத்தில் வாழுகிறவர்கள் ஒரு மாநிலத்தில் இன்னொரு மாநிலத்தில் வாழுகிறார்கள். வணிகம் செய்கிற உரிமை அவங்களுக்கு இருக்கு. தேர்தலில் போட்டியிடுற உரிமை இருக்கு. ஏன் மந்திரியாவே இருக்கிறாரு நேரு? தெலுங்கன்னா மந்திரி என்ன? அது மாதிரி பதிவான அருந்ததியர் தான் மந்திரி, அவரு தெலுங்கன்னா. ஆக 2-3-4 சமுதாயத்துக்கு முன்னாடி பார்த்தோம்னா கலைஞர் குடும்பம் தெலுங்கு குடும்பம் தான் சொல்றாங்க. அவங்கெல்லாம் இருக்கிறதுக்கு உரிமை உண்டு, ஆட்சி செய்யறதுக்கு உரிமை உண்டு, அமைச்சராக இருக்கிறதுக்கு உரிமை உண்டு. ஆனா அவங்க அந்த சமுதாயத்தை சேர்ந்த பிள்ளைங்க அவங்க தாய்மொழியை படிக்கிறதுக்கு உரிமை இல்லையா? நாங்க சொல்றதுக்கு என்ன, நீ 3வது மொழி இந்தியா இருக்கிற தேவாங்க செட்டியார்ஸ் கன்னடா அவங்க தாய்மொழி. செட்டியார்களே கன்னட செட்டியார்கள் இருக்காங்க, தெலுங்கு செட்டியார் இருக்காங்க, கன்னட செட்டியார் இருக்காங்க. அவங்க தாய்மொழி இருக்கு. போடு 3வது மொழிய இந்த ஏரியாவுக்கெல்லாம் இது. அதே மாதிரி மலையாளத்தை தாய்மொழியா கொண்டிருக்கிறவங்க, கன்னியாகுமரி திருநெல்வேலி பகுதியில் இருக்கிறவங்க, அவங்கள அந்த பகுதியெல்லாம் மலையாளம் 3வது மொழின்னு போடு. அதே மாதிரி திருவள்ளூர், செங்கற்பட்டு அதை திறந்து இருக்கிறவங்களாம் தெலுங்கு ஆந்திரா பாடுற தெலுங்கு தாய்மொழின்னு சொல்லு, அதை 3வது மொழின்னு சொல்லு. அதே மாதிரி கன்னடா ஒசூர், கிருஷ்ணகிரி இதெல்லாம் கன்னடத்தை 3வது மொழி ஆப்ஷன் லாங்குவேஜ் சொல்லுங்க. ஒண்ணுமே புரியாம இவங்க 10ஆம் கிளாஸ்ல எவ்வளவு மார்க் வாங்கணும் அந்த மகேஷ் பொய்யாமொழி அவருடைய 10ஆம் கிளாஸ் சர்டிபிகேட் வெளியிடணும். அதாவது இந்தியாவுடைய இந்திய பேரரசு இருக்கக்கூடிய மத்திய மொழி இந்த கல்விக் கொள்கையை குறை சொல்ற ஆளு நீ யாரு? உன் தகுதி என்னன்னு பார்க்கணும். 22 வைஸ் சான்சலர்ஸ், 22 வைஸ் சான்சலர்ஸ், கல்வியாளர்கள் 66 பேரு, 66 பேரு 22 வைஸ் சான்சலர்ஸ் கொடுத்த அறிக்கை தான் இந்த கல்வி முறையை. இந்த கல்வி முறையை கலைஞர் முதலமைச்சராக இருக்கிற போது ஏத்துக்கிட்டார். இந்த கல்வி முறையை ஏத்துக்கிட்டவர். அது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா தெரியல. இன்னைக்கு ஏதோ ஒரு காரணத்திற்காக, ஒரு ஓட்டு அரசியலுக்காக ஜனங்களை ஏமாற்றக்கூடாது. இந்த மாணவர்களை பின்தங்கி போகக்கூடிய இந்த பெற்றோர்களுடையது. நீ வேணா வாக்கெடுப்பு, தெலுங்கு மீடியம் வேண்டான்னு சொல்லுவானா பார்ப்போம், இல்ல கன்னட மீடியம் வேண்டான்னு சொல்லுவானான்னு கேட்போம். எதுக்கு இது? அவங்க இதுதான் திட்டம். இந்த திட்டத்தின் மூலமா பண்ணாதான் இதுக்கு நிதி. இதுதான் இந்த ஸ்கூல், இதுதான் வரையற, இதுதான் ரூல்ஸ். உனக்கு இல்ல நாங்க இப்படித்தான் இருப்போம் பண்ணிக்கோ. ஆறு வேண்டாங்கிறா அங்க கேட்காத. அப்புறம் அங்க கொடுக்கல, வாத்தியாருக்கு சம்பளம் கொடுக்க முடியல, இதெல்லாம் ஏன் பேசுற? நீ இந்த கட்டுப்பாட்டுக்குள்ள வராம தேசம் முழுவதும் ஒரு முடிவு எடுக்கிற போது நீ மட்டும் ஒரு மாற்று முடிவு. இப்ப என்ன பண்ண? நீட்டுக்கு இவ்வளவு எவ்வளவு பத்தி எல்லாத்துக்கும் கெடுத்தான வச்சீங்க. என்ன பண்ண முடிஞ்சது? எதுக்கு மாணவர்களை ஏமாத்துறீங்க? எதுவும் பெற்றோர்கள் ஒரு வழிமுறை உங்களுக்கு அரசியலுக்காக எதிர்கால சமுதாயத்தை அழிக்க நினைக்கிறீங்க. இதை எப்பதான் இந்த ஜனங்களும் புரிஞ்சுக்குவாங்க? ஒரு 500 ரூபாயோட என்ன போதுமா? 500 ரூபாயில புடிச்சு போச்சு. இவங்க அதான் நினைக்கிறாங்க, நாங்க என்ன வேணாலும் சொல்ல 500 ரூபாய் கொடுத்து அன்னைக்கு ஓட்டு வாங்கிட்டு போயிடலாம். இப்ப கூட சொல்றாங்க மடி சந்தி பாலாஜி கூட 2 லட்சம் ஓட்டுல ஜெயிப்பாருங்கிறான். ஏன் ஜெயிப்பாரு சொல்றான்? கொடுப்பாரு, 1000 ரூபாய் கொடுப்பாரு, 2000 ரூபாய் கொடுக்கலாம். இப்ப அங்க போச்சு. இப்ப இருக்கிற கட்சியும் இருந்த மந்திரியும் போட்டா, பழைய கட்சியில் இருக்கிற மந்திரியும் போட்டா, உங்க ஊரு ரொம்ப ரொம்ப பிரமாதமான ஊரா போச்சு. கரூரை பொறுத்த வரைக்கும் என்ன ஆண்டவனும் சரியில்லை, அதுக்கு முன்னாடி ஆண்டவனும் சரியில்லைன்னு இருக்கிறத நாங்கள் ஒருத்தர் தான் ஓய்யமா இருக்கிறோம். அதனால தான் எங்கள் கட்சியை நாங்கள் வளர்க்குறதுக்காக இப்போ உறுப்பினர் சேர்த்து பண்றோம்.